என்னுடன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். எல்லோரையும் நம்ப வச்சு நடுவீதிக்கு கொண்டு வந்த ஸ்டாலின் கொலவரியோடு கூட்டணி தலைவர்கள் அதிர்ச்சியில உறைந்து போன ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொள்ளாம தவிர்த்திருக்கிறார். ஏன்னா 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு இந்த இண்டி கூட்டணியை உருவாக்குனது நிதிஷ்குமார். இண்டி கூட்டணியை உருவாக்குன நிதிஷ்குமார் அந்த கூட்டணியில வெற்றி பெற்று நம்ம வந்துட்டு இந்தியாவோட பிரதமர் ஆயிடலான்னு கனவு அவருக்கு இருந்தது நிதிஷ்குமாருக்கு. ஆனா அந்த கனவுல கெஜ்ரிவாலும் மம்தா பானர்ஜியும் முக ஸ்டாலினும் விரல விட்டு ஆட்டினாங்க. போயிட்டு வெற்றி பெற்றா நான் தான் பிரதமர், வெற்றி பெற்றா நான் தான் பிரதமர், வெற்றி பெற்றா நான் தான் பிரதமர் அப்படின்னு கெஜ்ரிவால் ஒரு பக்கம், முக ஸ்டாலின் ஒரு பக்கம், மம்தா ஒரு பக்கம் பேச, காங்கிரஸ் என்னடா வந்தவங்கெல்லாம் ஒரு பக்கம் பேசினுக்கிறீங்க. ஏற்கனவே காங்கிரஸ் 75 ஆண்டுகள் நாட்டை ஆண்ட ஒரு இயக்கம், எங்களை ஒரு வார்த்தை கூட கேட்காத நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பேசுங்க எவ்வளவு பேச முடியுமோ பேசுங்க, கடைசியில முடிவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, நிதிஷ்குமார் இங்க இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி அந்த கூட்டணியவே நாசகதி பண்ணிட்டு தான் வெளியே போனார். ஆனா ஒருவேளை நிதிஷ்குமார் அங்கேயே இருந்திருந்தா ஒருவேளை அந்த கூட்டணி வெற்றி கூட பெற்றிருக்கலாம். ஆனா நிதிஷ்குமார் என்ன பண்ணாரு, அந்த கூட்டணியை உடைச்சிட்டு வெளியே வந்துட்டார். அரவிந்த் கெஜ்ரிவாலும் காங்கிரஸ் கூட்டணியில தான் இருந்தது. ஆனா இவர்களுக்குள்ள ஒரு இணக்கம் இல்லை, தனித்தனியா போட்டியிட்டாங்க. பஞ்சாப்ல ஹரியானாவிலாம் காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் கூட்டணி ஒப்பந்தத்துக்குள்ள இடங்களை பிரித்து கொண்டு போட்டியிடல, இவங்க எல்லாம் தனித்தனியாவே போட்டியிட்டாங்க. அங்க ஹரியானாவில் 10 தொகுதி அப்படியே போட்டிட்டாங்க, பஞ்சாப்ல 17 தொகுதி அப்படியே போட்டிட்டாங்க. இப்படி எல்லா மாநிலங்கள்லையும் இவர்கள் கூட்டணி ஒப்பந்தத்தோட தொகுதிகளை பகிர்ந்து போட்டியிடல. அப்படி போட்டியிட்டு இருந்தா காங்கிரஸ் இன்னும் அதிக இடங்கள்ல கூட அந்த கூட்டணி வென்று இருக்க வாய்ப்பு இருந்தது. மம்தா பானர்ஜி அப்படியே போட்டிட்டாங்க. மம்தா பானர்ஜியும் காங்கிரஸும் இடங்களை பிரித்து கொண்டு போட்டிட்டு இருந்தா 10 இடங்கள்ல பிஜேபி வென்று இருக்கிறது வெஸ்ட் பெங்கால்ல. ஆனா அந்த 10 இடங்கள்ல பிஜேபி கண்டிப்பா ஜெயிச்சிருக்க முடியாது இந்த முறை. ஆனா அங்க கோட்டை விட்டது யாரு? மம்தா பானர்ஜி. மம்தா பானர்ஜியோட நோக்கம் என்ன? நம்ம இந்தியாவுக்கு பிரதமர் ஆகணும் அப்படின்றது. நம்ம 40 இடத்துலயும் ஜெயிச்சிட்டோம்னா இந்தியாவுக்கு நம்ம பிரதமர் ஆயிடலாம், நம்ம தலைமை ஏற்றலாம், இண்டி கூட்டணி தலைமை அப்படின்னு மம்தா பானர்ஜியோட எண்ணமா இருந்தது. ஆனா கடைசியில் அந்த எண்ணத்துல அங்க பிஜேபி கொஞ்சம் மண்ணை போட்டது. ஏன்னா ஏற்கனவே 18 இடங்கள் வென்றிருந்த பிஜேபி 8 இடங்களை இழந்து இப்பொழுது 10 இடங்கள்ல வெஸ்ட் பெங்கால்ல ஜெயிச்சிருக்காங்க பிஜேபி. அதே போலதான் யூபி, உத்தரப்பிரதேசில் 80 இடம், ஏற்கனவே இவர்கள் 68 இடங்கள்ல கடைசி தேர்தலில் ஜெயிச்சிருந்தாங்க. ஆனா இந்த முறை வெறும் 33 இடங்கள்ல தான் பிஜேபி அங்க ஜெயிச்சிருக்கு. ஆனா அகிலேஷ் யாதவ் அதிக இடங்களை கைப்பற்றி விட்டார். காங்கிரஸ் 7 இடத்துல நின்று 6 இடத்துல ஜெயிச்சிருச்சு. அகிலேஷ் யாதவ் 36 இடங்கள்ல ஜெயிச்சிருக்கிறார். இப்படி அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் எல்லாமே வலுவா அங்க ஜெயிச்சிட்டாங்க. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் மாயாவதியை அகிலேஷ் யாதவும் காங்கிரஸும் கூட்டணியில சேர்த்து இருந்தாங்கன்னா வாஷ் அவுட் ஆயிருக்கும் பிஜேபி. அங்க ஒருவேளை பிஜேபியை அந்த 33 இடங்கள்ல பிஜேபி அங்க ஜெயிக்காத இருந்திருந்தா யூபியில ஆட்சி அமைக்கின்ற தகுதியை கண்டிப்பா பிஜேபி இழந்திருக்கும். இந்த நிலைகளெல்லாம் வராம போனதுக்கு காரணம் காங்கிரஸை வந்துட்டு பெரும்பாலான கூட்டணி கட்சி தலைவர்களே நம்பல. அப்படி காங்கிரஸ் மீது நம்பிக்கை இவர்களுக்கு இல்லாத போனதுனாலதான், காங்கிரஸை வந்துட்டு யாருமே நம்பிக்காத நிராகரிச்சதுனாலதான் இப்பொழுது காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வர முடியாம போனதுக்கு முதல் காரணமே. அதனாலதான் இந்த முறை மீண்டும் 3வது முறையாக மோடி அவர்கள் பதவி ஏற்கிறார். இல்லைன்னா மோடி இந்த முறை ஆட்சிக்கு வந்தே இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல் தான் அவருடைய வெற்றி காட்டுகிறது. அவருடைய தனிப்பட்ட வெற்றி என்பது 240 இடங்கள் தான். கூட்டணி கட்சிகளின் வெற்றி எல்லாம் சேர்ந்துதான் 293 இடங்களாக இருக்கிறது. இதுல இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆந்திர பிரதேசல சந்திரபாபு நாயுடு 16 இடங்கள்ல வெற்றி பெற்று இருக்கிறாரு. பிஜேபி 3 இடங்கள்ல வெற்றி பெற்று இருக்கிறது. பவன் கல்யாண் 2 இடங்கள்ல வெற்றி பெற்று இருக்கிறாரு. குறைந்தது 21 இடங்கள் வந்துட்டு பிஜேபி கூட்டணிக்குள்ள 21 இடங்கள் இருக்கிறது ஆந்திர பிரதேசத்துல. இதே போலதான் பீகார்ல நிதிஷ்குமாருக்கு 14 இடங்கள் கிடைத்திருக்கிறது. இந்த 14 இடங்கள் இங்கு 21 இடங்கள். இந்த 2 கூட்டணி கட்சியின் தலைவர்களும் மோடியுடைய அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்கிறோம்னு ஏற்கனவே அவங்க அறிக்கை வெளியிட்டுட்டாங்க. ஏற்கனவே அவர்கள் அறிக்கையை வெளியிட்டு கடிதமும் கொடுத்துட்டாங்க நரேந்திர மோடிக்கு. ஆனா இப்போ ஒரு பெரிய ரூமர் ஒண்ணு கிளப்பி விட்டு இருக்கிறது இந்த இண்டி கூட்டணி. அது என்ன அப்படின்னா,
நிதிஷ்குமார் கிட்ட ரகசிய பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கான். அதே போல சந்திரபாபு கிட்ட ரகசிய பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கான். சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரையும் எப்படியாச்சும் இந்தி கூட்டணிக்குள்ள இழுத்துட்டோம்னா நீங்க தான் பிரதமர், சந்திரபாபு நாயுடு தான் பிரதமரேவான். அப்படி இல்லைனாக்கா நிதிஷ்குமார் பிரதமர். இவங்க 2 பேருக்கும் இப்படி ஒரு ஆசையை கொடுத்து இவங்க 2 பேரையும் வெளியே கொண்டாந்துட்டோம்னா அந்த கூட்டணியிலிருந்து இந்தி கூட்டணி ஆட்சி அமைச்சிடும் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற ஊபிசுங்க உருட்டுறாங்க. இப்படினா ஒண்ணு நடந்துட்டா தமிழ்நாட்டில இருந்து ஒரு 10 அமைச்சரை வாங்கிடலாம் அப்படின்னு ஸ்டாலின் கனவு காண்றாரு மாதிரி இருக்குது. இதுவெல்லாம் நடக்குமான்னு பாருங்க. இதுவெல்லாம் நடக்குமா, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பாருங்க. ஏன்னா ஒரு இடம் 2 இடம் 2000 வந்துட்டு வாஜ்பாயுடைய ஆட்சி கவிழ்ந்தது ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்துல. அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஜெயலலிதா. ஜெயலலிதாவோட சூழ்ச்சியால தான் வாஜ்பாயுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. ஏன்னா அந்த நேரத்துல லோக்சபாவில் இருந்த இடங்களின் இழுபறி அப்படி இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி இல்லை. அவங்களே 240 இடம் இருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து 50 இடங்களுக்கு மேல இருக்கிறதுனால 293 இடங்கள் அவங்களுக்கு இருக்கிறது. 1 2 அப்படின்னா கூட இழுபறியில் இருக்கலாம். சந்திரபாபு நாயுடு நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லி இருக்கிறாரு. அதே மாதிரி நிதிஷ்குமாரும் நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு சொல்லிட்ட பிறகு ஒன்றும் பண்ண முடியாத அந்த நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற 9ஆம் தேதி பதவியேற்க இருப்பதாக தகவலே வெளியாயிடுச்சு. இந்த நிலையில போயிட்டு இந்தி கூட்டணி நிதிஷ்குமார் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துது, சந்திரபாபு நாயுடு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துது அப்படின்னு இங்க பூடாவை கிளப்பி விட்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஊபிசுங்க. ஏன்னா நீங்க வீணா போன ஊபிசுங்க. ஏற்கனவே மக்களை நாசம் பண்ணீங்க. இப்போ 40 இடத்த பறிச்சு தமிழ்நாட்டையே நாசம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. போன முறையும் தமிழ்நாட்டை நாசம் பண்ணிட்டீங்க, 38 இடத்த பறிச்சு. இந்த முறை 40 இடத்த பறிச்சு தமிழ்நாட்டை சுத்தமா நாசம் பண்ணிட்டீங்க. பாழடிஞ்ச பங்களாவா மாத்திடுவீங்க இன்னும் 5 வருஷத்துல. ஏன்னா எந்த திட்டமும் வரப்போறதில்ல மாநிலத்துக்கு. 5 வருஷத்துக்கு நீங்க நரேந்திர மோடி கிட்ட சண்டை தான் போட போறீங்க. மாநிலம் எந்த ஒரு வளர்ச்சியும் அடைய போறதில்ல. மாநிலத்துக்கு தேவையான எந்த ஒரு நிதியும் உங்களால கேட்டும் பெற முடியாது. கேட்டு பெறுகின்ற அளவிற்கு அந்த அரசியல் அனுபவமும் அந்த அரசியல் பக்குவமும் உங்களுக்கு கிடையாது. இப்படி இருக்கும்பொழுது என்ன கிடைக்க போகுது தமிழ்நாட்டுக்கு இந்த 40 பேரால? ஒன்னும் கிடைக்க போகாது. விவேக் சொன்ன மாதிரிதான், உங்களுக்கு நான் என்ன செஞ்சேன்னா அதே தாண்டா மக்களுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி 40 பேரும் மக்கள் என்ன கேட்டாக்கா எங்களுக்கே ஒன்றும் கிடைக்கல, எங்களுக்கு என்ன கிடைச்சிருந்தா உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன், எனக்கே கிடைக்காத போது உங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு இவங்க சொல்ல போறாங்க. அதுதான் நடக்க போகுது. ஏற்கனவே 5 ஆண்டுகள் நடந்தது தானே இப்பவும் நடக்க போகுது. அதனால தொடர்ந்து நிராகரிக்கப்படுது. இதுல வந்துட்டு நம்ம சில விஷயங்களை கூர்ந்து கவனிக்க வேண்டி இருக்கிறது. 2016 தொடங்கி 2024 வரைக்கும் இந்த 10 வருஷம், இனி அடுத்து ஒரு 5 வருஷம், குறைந்தது 15 ஆண்டுகள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு தொடர்பு இல்லாத தமிழ்நாடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசுடைய திட்டங்கள், மத்திய அரசு கிட்ட இருக்கிற நிதி மாநிலத்துக்கு எப்படி வரும் சார் நினைக்கிறீங்க நீங்க? இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்துட்டாலே வந்துரும்னா வராது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு தொகுதி நிதி என்பது ஒரு இலக்கு கொடுக்குறாங்க. அந்த இலக்குக்குள்ள தொகுதிக்கான அந்த நிதி வந்துட்டு வந்துடும். ஆனா அதையவே செலவு பண்ணாத பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் திருப்பி அனுப்பிய வரலாறுகள் எல்லாம் உண்டு. அதையே நம்ம பார்த்திருக்கோம். இந்த திமுக அதிமுக எம்பிங்க தான். ஆனா அதே மத்தியில இருக்கின்ற ஆட்சியில பங்கு வகித்தால் மாநிலத்திற்கு பல திட்டங்களை கொண்டு வரலாம். நாடு முழுமைக்கும் தேவையான திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தலாம். அதே போல நம்முடைய மாநிலத்திற்கு பெரும்பாலான திட்டங்களை கொண்டு வர முடியும் மத்திய அரசில் அங்கம் வகித்தார். ஆனா இதுவெல்லாம் மக்களுக்கு தெரியுமானா எல்லா மக்களுக்கும் தெரிய வாய்ப்பில்லை. ஏன்னா பாமரர்கள், பெரும்பாலான மக்கள் பாமரர்கள். இங்க நம்ம வாக்களிக்கிறதுனால அங்க என்ன நடக்க போகுதுன்னே அவங்களுக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சா நீ கொடுக்குற 500க்கு அவங்களால ஓட்டு போடுவாங்கன்னா போட மாட்டாங்க. தெரியாததுனால தான் போடுறாங்க. அதைத்தான் நான் பல முறை சொல்றேன். மூளையை மழுங்கடிச்சிட்டாங்களே தவிர மூளையை வளர விடலை. வளர்ந்தா இவனுக்கு ஆபத்துன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அதனால வளராத பார்த்துக்கிறாங்க. அருமையா பார்த்துக்குங்க. வளராது எத்தனை ஆண்டுக்கு பார்ப்பீங்க? எத்தனை தலைமுறையை இது மாதிரி சீரழிப்பீங்க? இந்த மாதிரியான விஷயங்களை பேசும்பொழுதுதான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா தலைமுறைகள்ங்க, ஒரு தலைமுறை என்பது மனித பிறப்பே வந்துட்டு அதிசயம். அந்த அதிசயமாக கிடைக்கின்ற இந்த மனித பிறப்பை பயன்படுத்தி கொள்ளாத மக்களாக வாழ்ந்து மறைந்து போவது எவ்வளவு கஷ்டமா இருக்கு யோசிச்சு பாருங்க. பிறந்து வளர்ந்து 15 வயதை ஒரு இளைஞன் தொட்டா அடுத்த 10 ஆண்டுகள் தான் அவன் நெறிப்படுகின்ற அந்த வயது. ஆனா அந்த வயதிலேயே இவன் குடிக்கு அடிமையாகி திருமணத்தை முடிச்சு 2 குழந்தைய இந்த மண்ணில் கொண்டாந்து போட்டுட்டு இவன் இடத்த காலி பண்ணிட்டு போயிடுறான். ஐயோ இருந்து இவனுக்கு வாக்கப்படுற ஒரு பொண்ணு குழந்தைகளை பெத்துக்கிட்டு அனாதையா இந்த மண்ணுல இளம் விதவையா நிக்குது. இதுவெல்லாம்
இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் நடக்காது, தமிழ்நாட்டில் மட்டுமே நடக்கின்ற அதிசய உண்மைகள் இதெல்லாம். 20 வயதிலிருந்து 35 வயதுக்குள்ளாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற விதவைகள் மட்டுமே பல லட்சம். அதுவெல்லாம் மு.க. ஸ்டாலினுக்கோ உதயநிதி ஸ்டாலினுக்கோ தெரியாது. ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு கீழவும் மு.க. ஸ்டாலினுக்கு கீழவும் சின்ன கவுண்டர் படத்தில் வர வடிவேலு கொடை பிடிக்கிற மாதிரி இங்கே கொடை பிடிச்சின்னு சுத்துறானுங்க பாரு, 200 ரூபாய் ஊபிஸுங்க. அந்த ஊபிஸுங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சணம் மொத்தம். ஆனால் அவன்லாம் அதை வெளிப்படுத்த மாட்டான், அதை பற்றி அவன் பேச மாட்டான். ஆனால் இங்கே நடக்கிற இந்த கேடுகட்ட ஆட்சியை பற்றி பெருமை பேசிட்டு இருப்பான். இப்படியாப்பட்ட ஒரு இயக்கம் தான் இந்த திமுக. இவர் விரல் நீட்டுகின்றவர் தான் இந்தியாவின் பிரதமராகவே வருவார் அப்படின்னு உருட்டிக்கிட்டு இருந்தவங்க இப்பொழுது இந்த மு.க. ஸ்டாலினை நம்பி அந்த கூட்டணியில இணைஞ்ச எல்லாருமே நடு ரோட்டுக்கு வந்துட்டாங்க. இங்கிருந்து டெல்லிக்கு போய் பெஞ்சை தேய்ச்சிட்டு ஆறாம படுத்து தூங்கிட்டு வீடு வந்து சேர்ந்துருவாங்க. அவங்க ஃபேமிலியை பலப்படுத்திக்குவாங்க. அடுத்த முறை தேர்தலில் நிற்கிறதுக்கான கோடிகளை குவிச்சிருவாங்க. அது எப்படி குவிக்கிறாங்க என்னங்கிறதெல்லாம் வந்துட்டு அரசியலில் உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த சூசகமெல்லாம் 5 வருஷம் எம்பியா இருக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. குவிக்க வேண்டியதெல்லாம் குவிச்சுக்கிட்டு மீண்டும் தேர்தலில் நிற்கிறதுக்கு ஒரு தொகுதிக்கு குறைஞ்சது ஒரு 150லேருந்து 200 கோடி தேவைப்படும். அது சரி பண்ணிக்குவாங்க அதுக்குள்ள. இதுதான் நடக்குமே தவிர இதை தாண்டி இனி வரவிருக்கின்ற 5 ஆண்டுகளில் மக்கள் எதையும் எதிர்பார்க்க கூடாது. அவங்கள போய் நீங்க கேள்வியும் கேட்கவும் முடியாது. கேள்வி கேட்டா என்ன சொல்லுவான் தெரியுமா? என்ன ஓட்டு சும்மா போட்டியா? அந்த தொகுதிக்கு மட்டும் நான் 200 கோடி செலவு பண்ணிக்கிறேன், இன்னும் பட்டக்கடனை தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லுவான். தொகுதிக்கு உள்ள இருக்கிற பல நிறுவனங்கள் கிட்ட பெற்று செலவு பண்ணியிருப்பான். அதுவெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவா போகும். அதை பற்றி நம்ம பேசணும்னா உடனே இவன் கை காசை எடுத்து போட்டு இவனுங்க எதையும் கொடுக்கறதும் இல்லை, எதையும் வாங்குறதும் இல்லை, எந்த செலவையும் பண்ணுறதில்லை. அரசியல் என்பது புனிதமானது. ஆனால் தமிழ்நாட்டு அரசியலை சாக்கடையாக மாற்றிட்டாங்க இவங்க 2 பேரும். ஏன்னா இந்த தேர்தல் முடிவு நமக்கு அதைத்தான் சொல்லுது. இந்த மக்கள் எப்படி தான் இந்த சாத்தான்கள் கிட்ட இருந்து விடுதலை பெற போகிறாங்களோ தெரியல. காலம்தான் இதுக்கு பதில் சொல்லணும். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.